ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மைனெக்ஸ். இன்றைக்கி நம்ம திரும்பவும் இன்னொரு வீடியோவில் வந்திருக்கோம். அதுவும் இந்த வாட்டி ரேவ் இருக்கார் கைஸ். இந்த வாட்டி வேறு எதுவும் இல்லை கைஸ், இது வந்து எக்ஸ் சீரீஸோட சீசன் 3. அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு சர்வைவல் டூல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த வாட்டி புதுசாக கட்ட போகிறோம் கைஸ். ஒரு டியூவல் சர்வைவல் ஹவுஸ் வந்து கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டூல்ஸ் எடுக்கணும். இவர் என்னன்னா வட்டம் சுற்றி நிற்கிறார் இங்கே வந்து. சரி, நம்ம டூல்ஸ் எடுக்கலாம். இவர் எங்கேயோ போயிட்டு வராது. சரி, அவர் வேலையை அவர் பார்க்குறேன் கைஸ். நம்ம வந்து டூல்ஸ் எடுக்கலாம். சரி கைஸ், நான் டூல்ஸ் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல செய்ய வேண்டியது டூல்ஸ் எடுத்தாச்சு. ரெண்டாவது செய்ய வேண்டியது வீடு கட்டணும். அதுக்கு நான் போய் வேலையை பார்க்க போகிறேன். அதுக்கு நீ ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணு போதும். அதுக்கு நீ டூல்ஸ் கொடுக்கணும். சரி, ஓகே கைஸ். நம்ம வந்து இப்போதைக்கு டூல்ஸ் செஞ்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ஃபுட்டு வேக வைக்கணும். அதுக்கு ஏதாச்சும் இருக்கணும்ல உள்ள. என்ன பண்றீங்க? பொறுப்பே இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்ப நான் ஸ்டிக்கா மாட்டிட்டேன்னா எனக்கு இந்த நம்ம டூல்ஸ் எடுத்தாச்சு. ஃபுட்டை வேக விட்டு வீடை கட்டுறதுக்கு திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வீடை கட்டிட்டு. சரி கைஸ், நம்ம வந்து ஃபுட்டை கொஞ்சம் வேக விட்டாச்சு. இவர் எப்படி படுத்திருக்காருன்னு மட்டும் நல்லா பாருங்க கைஸ். கால் மேல கால் போட்டு மாட்டிட்டான அப்டேட்ல தெரியல, என்னமோ ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி படுத்துட்டு இருக்காரு. சரி கைஸ், மைபேக் பாரு. அப்டேட் மாத்திட்டாங்க गाइस. ஏய் யோ, சரி गाइस, டே 1 எப்படி போச்சு மட்டும் கேட்காதீங்க. அது இல்ல, நான் அத பத்தி பேச விரும்பல. சரி गाइस, உள்ள மாட்டானே. டேய் படுத்துட்டு மான்ஸ் தெரியுமா? டேய் குடுக்க இருந்துரு பாய். ஓ, அதான் गाइस, டே 2. சரி गाइस, நம்ம எனிமீஸ் வந்துட்டே இருந்தாங்கன்றதுனால லைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் காபிள் ஸ்டோன் வச்சு. நம்ம ஆனா இப்போ வரைக்கும் எதையுமே வேக விடலை. இன்னும் கதை இருக்கு. இப்போதைக்கு ஒரே ஒரு போர்க் சாப் மட்டும் உள்ள வச்சிருக்கேன். கைஸ், மைனெக்ஸ்க்கு லாக் ஆகுது. சி, ரேவுக்கு லாக் ஆகுது. ஐயோ கைஸ், ரேவ் கொல்ல பாக்குறாரு கைஸ் நம்மள. ஆமா, ஓபன் பண்ணு கைஸ். சண்டை போட முயற்சி பண்ணி செத்து போயிருக்கு. சூப்பரா ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எல்லாம் வாட. சரி வாங்க கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு வீடை கட்டுறதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ரேவ் எடுப்பாரு. நான் வீடு கட்டுவேன், அவ்வளவுதான். கைஸ், இது வந்து ஒண்ணும் இல்ல. டே 0ல இருக்கும்போது ஒரு சம்பவம் ஆச்சு. தெரியாம சாப்பிளிங்க வச்சிட்டேன். இதான் நம்மளோட அடையாளம். இதுதான் நம்ம ஸ்பான் பாயிண்ட். சரி கைஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் வந்து மைனெக்ஸ் சேனல் வச்சிருக்க மாதிரி நம்ம ரேவுமே ஒரு சேனல் வச்சிருக்காரு இப்போ. எஸ். ஸோ மறக்காம ரேவோட சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் வந்து அவருக்குமே கொடுங்க கைஸ். மரம் எடுக்கிறதுக்கு வந்து ஊர் விட்டு ஊர் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதோ பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கா, இது அங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு. அந்த மாதிரி அங்க போய் எடுக்கலாம். ஆனா அந்த மரம் எங்களுக்கு தேவைப்படாது. அங்க ஒண்ணு இருக்கு, இதை பாருங்களேன். ஊர் விட்டு ஊர் போக வேண்டியதா இருக்குது ஒவ்வொரு மரத்துக்கும். மைன்கிராஃப்ட் நம்மள சோதிக்கிறாங்க கைஸ், சோதிக்கிறான். போலாம், ஆனா இங்கே நல்லா இருக்கு. வெளில போயிட்டு வரியா நீ? ஆமா கைஸ், ரேவுக்கு நெட்வொர்க் இஷ்யூ, அதை மட்டும் கண்டுக்காதீங்க. 2 ஸ்டாக்கை வச்சு கட்ட முடியும் நம்புறோம், பார்க்கலாம். கட்டலாம், முதல்ல இதெல்லாம் எடுக்கலாம். நம்ம பிளான் பண்ணி வச்ச சில ஒண்ணுமே வளர்ந்துச்சு. அதான் அவ்வளவுதான் கைஸ். நம்ம வந்து செஸ்ட்ல வந்து இவ்வளோ திங்ஸ் வந்து ரிசோர்ஸஸ் எடுத்து வச்சுட்டோம். அது இல்லாம நம்ம ரேவ் வந்து இந்த மாதிரி மரம் ஏதாவது வளர்ந்துச்சுன்னா அவரு அது வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ நம்ம வந்து பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். நான் வந்து வீடோட ஒரு லே அவுட் வச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன் கைஸ். நான் வந்து இங்க பிஸியா லே அவுட் வச்சுன்னுக்கிறேன். இங்க பாருங்களேன், ரேவ் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு. What the dog doing? நானா பண்றேன். கரெக்டா இதுகிட்ட வந்தேன், வளர்ந்துட்டான், உள்ள போயிட்டேன். சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். சரி, அவ்வளவுதான் கைஸ். நம்ம வந்து இதுதான் நம்ம லே அவுட்டு. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்குள்ள டே 5 ஆக போகுது. இப்போதைக்கு நம்ம வந்து இவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு மட்டும் கேட்காதீங்க, இன்னும் எண்டிங் வரல. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போதைக்கு இவ்வளோதான் முடிச்சிருக்கோம்.
இதை வந்து கண்டுக்காதீங்க, நம்ம மேலே போகிறதுக்காக வச்சிருக்கோம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஸ்டோன்லாம் கீழே வச்சுட்டு, அதாவது உள்ளேயுமே கீழே போல ஓகே போயிடுச்சு. இது வந்து நாங்கள் ஸ்டோரேஜ் இதுக்காக வச்சுக்கலான்னு இருக்கோம். இது வந்து ஏன்னா இங்கே டோர் நான் வைக்கிறதா இல்லை, இங்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரில, டோர் வைக்கலாமா என்னன்னு தெரில. அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம், அப்புறமா பார்த்துக்கிறேன் நான். இது வந்து ஓகே பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு கைஸ். இது வந்து ஒன்று என்னோட வீடாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ரேவோட வீடாக இருக்கும். அதே மாதிரி இது ஒன்று எந்த இல்லைன்னா ரேவு. இப்போதைக்கு இப்படிதான் கைஸ் வச்சிருக்கோம் டிசைனு. சரி கைஸ், நான் வந்து கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம், அதாவது கொஞ்சம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன் கைஸ். அப்படியே ஓட்டும் அப்படியே ஓட்டும். நல்ல வேலை பார்த்து ரிவர்ஸ் எடுத்தேன் நானு. இங்க இன்னொருத்தர் இருக்காடா. இங்க பாரு, என்ன பார்த்து நல்லா வெளியில காய்ஸ் லக்கி. இல்ல உனக்கு லாக் ஆயிட்டு இருக்குது நெட்டு. அதான் கொண்டு வந்து வெளில போயிட்டேன் வரான் தம்பே தம்பே. வா வா வாசல்ல படிக்கட் போட்டு வா 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 வெளிய வா வெளிய வா. நீ உன்கிட்ட தானே வரான். தலைவர் போங்க தலைவர். ஆமா வரான். சரி கைஸ், நான் வந்து இந்த இடத்தையும் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க என்னன்னா நாங்க போர்ட்டல் வைக்க போறோம். இந்த இடத்துல வந்து போர்ட்டல் வந்துடும். இது ரேவோட இடம், நம்ம அங்க போக தேவையில்ல. இது ஏன் இடம். இங்கேயும் இது வேக விட்டுருக்கு. என்னடா இது பிரிக்கா? ஆமா, இன்டீரியருக்கு தேவைப்படும் எதுனால. சரி கைஸ், நம்ம ரேவ் தான் இன்டீரியர் டிசைனர். ஸோ அவர் கீழே விட்டுறலாம். ஃபர்னஸ் கீழே தானே, ஃபர்னஸ் ரூம் கீழே தானே. ஆமா, ஃபர்னஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே கீழே தான். சரி ஓகே, நீ என்ன பண்றனா, இப்போ உனக்கு ஒரு வேலை தரேன். சொல்லுங்க. எனக்கு அட்லீஸ்ட் 32 லாக் ஆசிட் ஆகும். லாக் தானே 32 48 இருக்கு. சூப்பர். அப்போ சாப்பாடு எடுத்துட்டு வா போ, நான் இன்டீரியர் பாத்துக்கிறேன். எனக்கு ஸ்வாடு கொடு. செஞ்சு போறா. ஏய் முடிய போதுடா, அதான்டா ஸ்வாடு கொடு. இல்ல ஆக்ஸ் கொடு. ஆக்ஸும் என்கிட்ட முடிய போடுறா. சரி நானே செஞ்சுக்கிறேன். பாருங்க கைஸ் எவ்வளவு இதுவா இருக்கான் பாருங்க. ஏய் எவனோ ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான்டா. அவன் அதான் நீ அடிக்கடியில ஐ திங்க் பேஸுக்கு கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல இல்ல அங்க லைட் இருக்கு. எனக்கு என்னமோ தோணல. அங்க லைட் இருக்கு. ஆமா லைட் இருக்கு, அடியில இருக்காங்க. இன்னும் இங்க கட்டலாம், மேல இருக்கானோ இல்லைன்னா பின்னாடி எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அடியில தான் இருக்கும். ஆமா அடியில தான். இங்கெல்லாம் ஃபென்ஸ் போட்டுருவியாரா? போட்டுறோம் அடியில தானே எங்க இருக்கும். ஏய் ரெடியூஸ் பண்ண ஆவானுங்க தானே. மிஸ்டர் மைனாக்ஸ், கொஞ்சம் வந்து உங்க பெட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இதை வேலை பார்த்து வச்சிட்டியா? ஆமா கருப்பு சூப்பர், எனக்கு இதான் வேணும். நான் கிரே. வழக்கம் போல கலர் மாத்தியாச்சு. கைஸ் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறதா இருக்கு கைஸ். நான் சுத்தி இப்போ நம்ம அந்த வேலையை தான் பார்க்க போறோம். எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஆமா இல்ல சாவ போறேன்டா சாப்பாடு. ஆமா இல்ல இப்போ நம்ம போயிட்டு, சரி கைஸ் நான் கொஞ்சம் போயிட்டு இது ஃபுட் எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கிளாஸ் வந்து பிளைன்ஸாக மாற்றி இங்கேயும் வச்சாச்சு, அங்கேயுமே வச்சாச்சு, ரேவ் கேட்ட மாதிரி இங்கேயுமே வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம், ரேவ் வந்து ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காரு கைஸ். அதனால தான் அவர் இப்போ இங்கே இல்லை. இப்போ இதை சுற்றி வந்து நான் ஃபென்ஸ் வைக்கிறதுக்காக தான் வந்தேன். நான் சுற்றி ஃபென்ஸ் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. இப்போ வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேர் கேஸை வச்சு நம்ம ரூஃபை லைட்டாக ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த அப்சைட் டவுன் ஸ்டேர்ஸ் வச்சு எதாவது பண்ணலான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இங்கே இந்த மாதிரியே வச்சு இதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளியர் பண்ணிடுவேன். அதாவது இது அதோ இந்த மாதிரியே வச்சு வந்து இங்கேயுமே ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டேர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஃபென்ஸு அந்த ஸ்டேர்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ என்னன்னா கீழே இது மட்டும் எனக்கு கொஞ்சம் மாதிரி பிளைனாக தோணுச்சு. அதனால என்ன பண்ண போறேன், ஸ்டோரேஜ் ரூமுக்கும் சேர்த்த மாதிரி நான் வந்து விண்டோ வைக்க போறேன் கைஸ். நான் அந்த விண்டோவெல்லாம் வச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கீழேயுமே வச்சாச்சு. விண்டோஸ் எல்லாமே பிளேஸ் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். இந்த டிசைன் நல்லா இருக்கு இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். அங்கே மட்டும் விண்டோன்னு இல்லை, இங்கேயுமே இருக்குது. இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து நாங்கள் அங்கேருந்து ஏதாவது லேடரை வச்சுக்கலான் இருக்கோம் கைஸ். அதனால அதை வந்து நாங்கள் ஆஃப் கேமராவில் பண்ணுறதா இருக்கோம். ஸோ இங்கே இது வந்து ஸ்டோரேஜ் தான், ஃபுல்லாகவே இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் தான். இது இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து ரேவ் தான் கைஸ் பண்ணுறாரு. அவர் என்னன்னா இப்போ கொஞ்சம் பிஸியாக வெளில போயிட்டார் இல்லையா, அதனால இது நம்ம பண்ணுறதல்ல, என்னோட வேலை பில்டிங் பண்ணுறது தான். ரேவ் தான் வந்து இது இன்டீரியர் ஆர்கிடெக்சர் தான், அவர் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நான் தான் உங்கள் மைனெக்ஸ் அண்ட் பாய்.